எஸ். உங்க காமிக் அந்த டைமிங் சென்ஸ் பத்தி நாங்க சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் நீங்க அதுல வொர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? யூசுவலாவே சூப்பரா பண்ணுவீங்க. அது இந்த காமிக்கல்ல இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ராவா எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க? எப்பவுமே என்ன டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாரு அது பண்ற ஒருத்தருங்க. கையில இருந்த எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா. இங்கேயுமே பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ தேட் பாண்ட்ல இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்க என்ன ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் மஸ்ட் சே எப்படி இருக்கு, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. அப்போ எங்க சைடில் இருந்து மேக்சிமமா எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. இப்ப டைரக்டர் மனோஜ் சார் எப்பவுமே சஜஷன்ஸ் வெல்கம் பண்ற ஒருத்தர். நல்ல சஜஷன்ஸ் யாரு சொல்லியா கூட அது சம்ஹவ் அதை இன்கார்பரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அப்ப சஜஷன்ஸ் நிறைய இடும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பாரு. அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்கற ஒரு சிக்னல். அது முதல்ல எனக்கு புரியல. அப்புறம் லேட்டர் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சதீஷ் தான் சொல்லியது, டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், என்னால சொல்ல மாட்டேன், அது இப்படி தலையில இப்படி கை வைப்பாரு. பட் யா, மூன் வாக் டெஃபினெட்லி is with a lot of good memories.